எம் மற்றும் என் ஆகிய எண்களின் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 எண் இருக்குது. ஒன்று வந்து எம்மு, இன்னொன்று வந்து என். அவற்றின் மீப்போவை மீச்சிமை 6,210. அதாவது எல்சியத்தோட வேல்யூ 210ன்னும் ஹசிஎஃபோட வேல்யூ 6ன்னும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம் ப்ளஸ் என், அதாவது எம்மையும் எண்ணையும் கூட்டினா என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. 1/m ப்ளஸ் 1/nோட வேல்யூ என்னென்னு நாம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியதை எழுதிக்கிறேன். இப்போது இந்த டேம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்கு பெருக்கல் பெருக்க போகிறேன். ஸோ இதால் இதையும் இது ரெண்டையும் பெருக்கணும். இதை கொண்டு இங்கே பெருக்கினா n, இதை கொண்டு அங்கே பெருக்கினா m வருமா? ஸோ ப்ளஸ் m டிவைடட் பை nmன்னு வரும். ஓகேவா? ஓகே. n ப்ளஸ் mோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் nmோட வேல்யூ தெரியாது. அதை கண்டுபிடிக்கணும். நார்மலாகவே நமக்கு ஒரு பேசிக்கான மெத்தட் இருக்குல்ல, 2 எண்ணை பெருக்கி வர்ற வேல்யூவும் அதோட ஹசிஎஃப் அண்ட் எல்சிஎம்மை பெருக்கி வர்ற வேல்யூவும் சமமாக இருக்கும். இது பேசிக்கான விஷயம். இதில் எம்என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஹசிஎஃப்க்கு பதிலாக 6ம் எல்சிஎம்க்கு பதிலாக 210 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ இந்த எம்என்னுக்கு பதிலாக 6 × 210 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சூப்பர். n ப்ளஸ் எம்மோட வேல்யூ 72. அது கொஸ்டின்லேயே இருக்குது. எம்என்னுக்கு பதிலாக 6 × 210 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 6ஆல் இதை அடித்தா என்ன வரும்? 12ன்னு வருமா? இதை மறுபடியும் 6ஆல் அடிப்போம். அப்போ 2 வரும். இதை அடித்தா என்ன வரும்? 35ன்னு வரும். அப்போ 2 டிவைடட் பை 35 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே.